யுவராஜ சிங்கம் வராரு. மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்து வராரு. பாரு 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 எங்க யுவராஜ சிங்கம் வராரு. மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்து வராரு. பாரு 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 எங்க யுவராஜ சிங்கம் வராரு. மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்து வராரு. அவரையும் கட்டி வைக்க முடியல, பாதாளம் அவரையும் மேற்கொள்ள முடியல. உயிரோடு எழுந்தாரு மூன்றாவது நாளுல, உயிர்த்தெழுந்த இயேசுவோட வல்லமைய பாருல. மரணத்தால் அவரையும் கட்டி வைக்க முடியல, பாதாளம் அவரையும் மேற்கொள்ள முடியல. உயிரோடு எழுந்தாரு மூன்றாவது நாளுல, உயிர்த்தெழுந்த இயேசுவோட வல்லமைய பாருல. பாரு 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 எங்க யுவராஜ சிங்கம் வராரு. மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்து வராரு. பாரு 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 எங்க யுவராஜ சிங்கம் வராரு. மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்து வராரு. முடிஞ்சிரும்னு நினைச்சியா, கல்லறையில வச்சுட்டா கதை ஓவருன்னு நினைச்சியா. நீ போட்ட கணக்கு எல்லாம் தப்பா தானே போச்சியா. கர்ச்சிக்கும் சிங்கம் போல உயிரோடு வராரையா. சிலுவையில அரைஞ்சிட்டாசி முடிஞ்சிரும்னு நினைச்சியா, கல்லறையில வச்சுட்டா கதை ஓவருன்னு நினைச்சியா. நீ போட்ட கணக்கு எல்லாம் தப்பா தானே போச்சியா. கர்ச்சிக்கும் சிங்கம் போல உயிரோடு